அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் 400 ஆண்டுகளாக உலகை வியப்பில் ஆழ்த்தும் சிற்பம், மறைவுரையாற்றும் உரிமை குருக்களுக்கு மட்டும், டிஜிட்டல் உலகம் ஏழைகளுக்கு எதிரானதா என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். பசி என்பது வெறும் மனிதாபிமான பிரச்சனை மட்டுமல்ல. ஐநா சபையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஏற்படுத்திய அதிர்வலைகள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் உலகில் செயல்படும் மிகப்பெரிய மனிதாபிமான அமைப்பாகும். உலகளவில் 31.8 கோடி மக்கள் கடுமையான பசியால் வாடுகின்றனர். மேலும் 19 லட்சம் மக்கள் பஞ்சத்தின் பிடியில் சிக்கியுள்ளனர். இந்த அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதற்காக அவர் அதன் தலைமையகத்திற்கு பயணம் மேற்கொண்டார். அவர் அங்கு சென்றடைந்ததும் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள குழந்தைகள் காணொளி வாயிலாக அவருக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உலகில் நிலவும் பசிப்பினி எவ்வாறு ஒரு பட்டாம்பூச்சி விளைவை உருவாக்கி மற்ற பல ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமாக அமைகிறது என்பதை திருத்தந்தை அவர்கள் விவரித்தார். அதில் பசி என்பது வெறும் மனிதாபிமான பிரச்சனை மட்டுமல்ல, அது சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கிறது, மோதல்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது, கட்டாய இடம்பெயர்வை தூண்டுகிறது. மேலும் வலிமையான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும், பயனுள்ள கல்வியை வழங்குவதற்கும், நிலையான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் அரசுகள் மற்றும் சமூகங்களுக்கு உள்ள திறனை அது பலவீனப்படுத்துகிறது என்று அவர் கூறினார். திருத்தந்தை அவர்களின் இந்த விமர்சனம் பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு பின்னர் அவற்றை சரிசெய்ய முற்படும் தற்போதைய உலகளாவிய கட்டமைப்பிற்கு எதிரான நேரடி தாக்குதலாக அமைந்தது. உலகளாவிய அமைப்பின் எத்தகைய கட்டமைப்பு இதுபோன்ற நிலைமைகளை உருவாக்கவும், மீண்டும் மீண்டும் தோற்றுவிக்கவும், சில நேரங்களில் அவற்றை இயல்பானதாக மாற்றவும் வல்லதாக இருக்கிறது. இப்போதுள்ள பிரச்சினை எவ்வாறு தலையிட்டு உதவுவது என்பது மட்டுமல்ல, மாறாக எந்த பிரச்சனைகளை சரிசெய்ய ஒரு கட்டமைப்பு நிர்பந்திக்கப்படுகிறதோ அதே பிரச்சனைகளை அந்த அமைப்பு ஏன் தொடர்ந்து உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொள்வதுமே ஆகும். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற இந்த உலகளாவிய அமைப்பின் அதிகாரிகளும் ஊழியர்களும் அங்கிருந்த தோட்டத்தில் திருத்தந்தை அவர்களுக்காக காத்திருந்தது கவனிக்கத்தக்கது. பிரிவினை சக்திகளுக்கு நற்கருணையை மாற்று மருந்து என புனித அகுஸ்தினாரின் சிந்தனைகளோடு திருத்தந்தை லியோ அவர்கள் வழங்கிய ஆழமான மறைக்கல்வி உரையை இந்த பகுதியில் பார்ப்போம். புனித திருமுழுக்கு யோவான் திருவிழா அன்று நடைபெற்ற பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வழங்கிய மறைக்கல்வி உரை வழிபாட்டின் 3 தூண்களான நற்கருணை, இறைவார்த்தை மற்றும் சமூக ஒன்றிப்பு ஆகியவற்றை மையமாக கொண்டிருந்தது. 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் மிகவும் செல்வாக்குமிக்க ஏடுகளில் ஒன்றான சாக்ரோசாங்டம் கொன்சிலியம் குறித்த தனது வாராந்திர சிந்தனையை தொடர்ந்த திருத்தந்தை அவர்கள் அதற்கு புனித அகுஸ்தினாரின் ஒரு அணுகுமுறையை வழங்கினார். இயேசுவின் இறுதி இராவுணவை நினைவு கூர்ந்தவுடனேயே வழிபாட்டு முறை குறித்த இந்த ஏடு நற்கருணை குறித்த புனித அகுஸ்தினாரின் வார்த்தைகளில் பேசுகிறது. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை ஆண்டவரின் பந்தியில் பங்கு பெறுவது என்பது ஆண்டவரின் திருவுடல் என்ற பந்தியில் உணவளிக்கப்படுவது மற்றும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது என்பதாகும். இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் அவரை நாம் பெற்றுக்கொள்வதன் வழியாகவே நாம் எதை பெற்றுக்கொள்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். திரு அவையின் ஒன்றிப்பை வெளிப்படுத்த திருத்தந்தை அவர்கள் அந்த நற்கருணையையே பயன்படுத்தினார். உண்மையில் உலகின் பல பிரச்சனைகளுக்கும் நற்கருணை ஒரு மாற்று மருந்தை வழங்குகிறது. தன்னையே இலவசமாக கையெழுத்த ஆண்டவர் இயேசுவின் அதே வாழ்க்கை முறையை பின்பற்ற நற்கருணை நமக்கு கற்பிக்கிறது. இந்த அன்பளிப்பு நம்மை ஒன்றிப்பின் ஆற்றலுக்குள் ஈர்க்கிறது. மேலும் நமது உலகம், நமது சமூகங்கள், நமது குடும்பங்கள் மற்றும் நமது இதயங்களை சீரழிக்கும் பிரிவினை சக்திகளுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த மாற்று மருந்தை வழங்குகிறது.
நம்பிக்கையாளர்கள் விவிலியத்தை புரிந்து கொள்ளவும் அவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் நற்கருணை மறைப்பொருளின் புரிதலை ஆழப்படுத்தவும் உதவும் ஒரு ஆன்மீக உணவாக இறைவார்த்தையை திருத்தந்தை அவர்கள் விவரித்தது கவனிக்கத்தக்கது. இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் செய்த இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவும் அதன் வரலாற்று சிறப்புகளையும் இந்த பகுதியில் பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 24ஆம் நாளன்று திரு அவை திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. இது திருவழிபாட்டு ஆண்டின் மிக பழமையான திருவிழாக்களில் ஒன்றாகும். மேலும் இது ஒரு தனித்துவமான சிறப்பையும் கொண்டுள்ளது. திரு அவை வழக்கமாக புனிதர்களின் இறப்பு நாட்களையே நினைவு கூறுகிறது. ஆனால் இயேசு, அன்னை மரியா மற்றும் திருமுழுக்கு யோவான் ஆகிய மூவரின் பிறப்பு நாட்களுக்கு மட்டும் இலக்களித்து அவர்களை சிறப்பிக்கிறது. கிறிஸ்தவ வரலாற்றில் மிகவும் பிரபலமான ஒரு நபர் உண்டென்றால் அது மெசியாவின் வருகையை அறிவித்த திருமுழுக்கு யோவான்தான். இந்த ஆலயம் உண்மையில் புனித ஸ்தேவான், டைனீசியஸ் மற்றும் சில்வஸ்டர் ஆகிய 3 திருத்தந்தையர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 புனிதர்களில் திருத்தந்தை சில்வஸ்டர் மிகவும் பிரபலமானவர் என்பதால் இது சான் சில்வஸ்ட்ரோ என்று அழைக்கப்படலாயிற்று. இன்காபிட் என்ற பெயருக்கான முற்கால சான்று 1192 அல்லது 1194ஆம் ஆண்டை சேர்ந்ததாகும். இன்காபிட் என்பது திருமுழுக்கு யோவானின் தலையை குறிக்கிறது. அதாவது திருமுழுக்கு யோவானின் தலை என்ற திருப்பண்டத்தை அது குறிக்கிறது. நற்செய்திகளின்படி ஏரோதியாவின் மகளான சலோமி தன் தாயின் தூண்டுதலால் இந்த புனிதரின் தலையை ஒரு தட்டில் வைத்து தருமாறு ஏரோதிடம் கேட்டாள். அதன்படியே அதை அவள் பெற்றுக்கொண்டாள். யோவானின் நேர்மையையும் உண்மையின் மீதான அவரது பெரும் விருப்பத்தையும் நாம் அறிவோம். மக்கள் திருமுழுக்கு பெறுவதற்காக அவரிடம் வந்து தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் மிகுந்த கனிவுடன் நடந்து கொண்டதையும் நாம் காண்கிறோம். அவர் அவர்களுக்கு தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கினார். ஆனால் அதை கடுமையான முறையில் அவர் செய்யவில்லை. பகல் நேரம் குறைய தொடங்கும் கோடை காலத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது. அவர் வளரவும் நான் மறையவும் வேண்டும் என்ற யோவானின் வார்த்தைகளின் அடையாளமாகவே கிறிஸ்தவ மரபு இதை பார்க்கிறது. இதற்கு மாறாக இயேசு பிறக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு பிறகு பகல் நேரம் நீள தொடங்குகிறது. கிறிஸ்துவே உலகிற்கு வரும் ஒளி என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் திருமுழுக்கு யோவான் நம்பிக்கையாளர்களையும் திருப்பயணிகளையும் தொடர்ந்து ஈர்த்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 24ஆம் நாள் கொண்டாடப்படும் அவரது பிறப்பு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் செய்த அந்த இறைவாக்கினரை நமக்கு நினைவு கூறுகிறது என்றால் அது தகும். வத்திக்கான் பதிப்பகத்தின் 100ஆண்டு விழாவில் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்களை திருத்தந்தை அவர்கள் சந்தித்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இதுதான் வத்திக்கான் பதிப்பகம். திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்களால் நிறுவப்பட்ட இது வத்திக்கானின் அதிகாரப்பூர்வ நூல்களையும் திருப்பிடத்தின் அதிகாரப்பூர்வ புத்தகங்கள் மற்றும் ஆவணங்களையும் வெளியிடுகிறது. இந்த ஆண்டு இது தனது 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் உலகெங்கிலும் உள்ள எழுத்தாளர்கள் திருத்தந்தை அவர்களை சந்தித்தனர். அவர்களின் பணிகளை பாராட்டிய திருத்தந்தை அவர்கள் அவர்களிடம் இறைவனை குறித்து பேசினார். அதில் உங்களுக்கு தெரிந்தபடி எழுதுதல் என்பது உண்மையின் வெளிப்பாட்டின் ஒரு செயலாகும். ஏனெனில் நாம் யார், எதை நம்புகிறோம், எதை எதிர்பார்க்கிறோம் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. இறுதியாக எழுதுதல் என்பது இறைவனோடு தொடர்புடையது. இது துணிச்சலான ஒரு கூற்றாக தோன்றலாம். ஆனால் எழுதும் கலைக்கும் விவிலிய இறைவனின் வெளிப்பாட்டிற்கும் இடையிலான இணக்கம் குறித்து பல இறையியலாளர்கள் சிந்தித்து எழுதியுள்ளனர். நமது மனித தன்மையின் மிக ஆழத்திற்குள் நாம் செல்லும்போது நாம் இறைவனுக்கு வெகு தொலைவில் இல்லை. ஏனெனில் மனிதர்களுக்கு மத்தியில்தான் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றார். இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட மிகவும் பிரபலமான எழுத்தாளர்களில் நோபல் பரிசு பெற்ற நார்வே நாட்டு எழுத்தாளர் ஜான் ஃபோஸ், புலிட்சர் பரிசு பெற்ற பலர் மற்றும் ஸ்பானிய நாவலாசிரியர் ஜூலியா நவாரோ ஆகியோர் அடங்குவர். தலைமைத்துவம் மற்றும் நற்பணிக்கான 2020ஆம் ஆண்டுக்கான சர்வதேச விருது பெற்ற புகழ்பெற்ற இத்தாலிய பாடகர் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். இத்தாலிய பாடகர் ஆண்ட்ரியா போசலி அவர்கள் தலைமைத்துவம் மற்றும் நற்பணிக்கான 2026ஆம் ஆண்டு ஜோவாக்வின் நவாரோவால் சென்ற சர்வதேச விருதை பெற்றார். தொழில்முறை சிறப்பிற்கும் அறநெறி பார்வைக்கும் சமூக சேவைக்கும் முன்மாதிரியாக திகழும் தனிநபர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது 2023ஆம் ஆண்டில் ரோமையின் பயோமெடிக்கல் பல்கலைக்கழக அறக்கட்டளையால் நிறுவப்பட்டது. இதன் 4வது பதிப்பை முன்னிட்டு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த முயற்சியை பாராட்டி ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். அந்த வார்த்தைகள் விழாவில் கலந்து கொண்ட அனைவரின் மனதிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின.
இன்று இந்த கடிதத்தை பெற்று வாசித்தது எனக்கு பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மனித குலம் அதன் அழகை ஒருபோதும் இழந்துவிடாதபடி நாம் அனைவரும் இணைந்து நன்மையை கட்டியெழுப்ப வேண்டியதன் முக்கியத்துவத்தை திருத்தந்தை அவர்கள் தனது வார்த்தைகள் மூலம் நமக்கு நினைவூட்டியது என்னை மிகவும் தொட்டது. போசிலி அவர்கள் தனது கலைத்துறை பயணத்திற்காக மட்டுமன்றி கல்வி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்களை ஊக்குவிக்கும் தனது அறக்கட்டளையின் வாயிலாக அவர் செய்து வரும் சமூக பணிகளுக்காகவும் இந்த விருதை பெற்றுள்ளார். விருதுகள் எப்போதும் பொறுப்புணர்வு என்ற சுமையை தாங்கி வருகின்றன. ஏனெனில் இறுதியில் நாம் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனாலும் நான் அவற்றுக்கு தகுதியானவன் அல்ல என்ற எண்ணமே எனக்கு எப்போதும் மேலோங்கி இருக்கும். ஏனென்றால் மனித வாழ்வில் தகுதி என்ற ஒன்று உண்மையிலேயே இருப்பதாக என் ஆழ்மனதில் நான் நம்பவில்லை. ஒருவருக்கு திறமைகள் இருந்தால் அவற்றை அவர் இலவசமாகவே பெற்றுள்ளார். அவை விண்ணகத்திலிருந்து கிடைத்த பரிசுகளாகும். மாறாக தகுதியின்மை என்ற ஒன்று உள்ளது. அது நிறையவே உள்ளது. உங்களுக்கு ஒரு திறமை வழங்கப்பட்டு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த தவறினால் நீங்கள் தகுதியின்மையை வெளிப்படுத்துகிறீர்கள் என்று பொருள். புனித 2ஆம் ஜான் பால் அவர்களின் செய்தி தொடர்பாளராக 22 ஆண்டுகள் பணியாற்றியவரும் தகவல் தொடர்புகளில் போலந்து நாட்டைச் சேர்ந்த அந்த திருத்தந்தையின் மிக நம்பகமான சக ஊழியர்களில் ஒருவருமான ஜோவாக்வின் நவாரோவால்ஸ் அவர்களின் பெயரால் இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டின் விருது வழங்கும் நிகழ்வு அவரை ஒற்றுமையின் மனிதர் என்று விவரித்தது குறிப்பிடத்தக்கது. 400 ஆண்டுகளாக உலகை வியப்பில் ஆழ்த்தும் புனித அவிலா தெரசாவின் பரவச நிலை சிற்பம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமையில் உள்ள சாந்தா மரியா டெல்லா விக்டோரியா ஆலயத்தில் அமைந்துள்ள சிற்பம் கலை விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்களிடையே தொடர்ந்து பல்வேறு விவாதங்களை எழுப்பி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சிற்பம் தெய்வீக அன்பின் மிகச்சிறந்த வெளிப்பாடு என சிலர் கருதும் நிலையில் இது முற்றிலும் மாறுபட்ட உணர்வுகளை தூண்டும் வகையில் அமைந்துள்ளதாக மற்றவர்கள் விமர்சித்து வருகின்றனர். இத்தாலிய சிற்பி பெர்னினியின் தலைசிறந்த படைப்பாக கருதப்படும் புனித அவிலா தெரசா அவர்களின் பரவச நிலை என்ற சிற்பமே இந்த விவாதங்களுக்கு மையமாக அமைந்துள்ளது. ஒரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து தங்க ஈட்டியால் அப்புனிதரின் இதயத்தை நெருங்குவது போல் இந்த சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு வானதூதர் தன் இதயத்தை தெய்வீக அன்பால் துளைத்த போது ஏற்பட்ட வலியையும் ஆட்கொள்ளும் உணர்வையும் புனித தெரேசா அவர்கள் தனது எழுத்துக்களில் விவரித்திருந்ததை அடிப்படையாக கொண்டு பெர்னினி அவர்கள் இந்த சிற்பத்தை உருவாக்கியுள்ளதாக கலை வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். ஒரு கதையை செதுக்குவதற்கு பதிலாக புனித தெரேசாவின் அனுபவத்தையும் உணர்வுகளையும் சிற்பி அவர்கள் தத்ரூபமாக செதுக்கியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த சிற்பத்தை பார்வையிடும் சிலர் இதனை தூய்மையான ஆன்மீக பரவசத்தின் வெளிப்பாடாக கருதும் அதே வேளையில் மற்றவர்கள் இதனை ஆழமான மனித உணர்வுகளின் பிரதிபலிப்பாக காண்பதால் இது பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. பெர்னினியின் இந்த சிற்பம் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் மர்மத்திற்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான ஒரு தருணத்தை உருவாக்குவதாக விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். 400 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இச்சிற்பத்தின் மூலம் பெர்னினி அவர்கள் பார்வையாளர்களுக்கு உணர்த்த விரும்பிய உண்மையான நோக்கம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி இன்னும் விடைபெறாமல் உள்ளதால் இது தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள மக்களை ஈர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. ரோமை நகரின் பாதுகாவலர்களான புனித பேதுரு மற்றும் புனித பவுல் ஆகியோரின் பெருவிழாவை முன்னிட்டு 1625ஆம் ஆண்டு முதல் தொடரும் ஒரு வனமயமான பாரம்பரியம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமை நகரின் பாதுகாவலர்களான புனித பேதுரு மற்றும் புனித பவுல் ஆகியோரின் பெருவிழாவை முன்னிட்டு வத்திகானின் வியா டெல்லா கொன்சிலியாசியோன் வீதியில் மலரிதழ்கள், இலைகள், விதைகள், மரப்பட்டைகள் மற்றும் வண்ணமய மண் ஆகியவற்றை கொண்டு பிரம்மாண்டமான மலர் கம்பளங்களும் சிக்கலான வடிவமைப்புகளும் உருவாக்கப்படுகின்றன. இன்ஃபியோராட்டா என்று அழைக்கப்படும் இந்த இத்தாலிய சொல்லுக்கு மலர்களால் போர்த்தப்பட்ட அல்லது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட என்று பொருளாகும். தேசிய இன்ஃபியோரிட்டாலியா சங்கத்தின் உறுப்பினர் பாப்லோ ரூபன் மஸ்கே அவர்கள் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், இன்ஃபியோராட்டா என்பது காலப்போக்கில் ஒரு கலை நிகழ்வாக பரிணமித்தாலும் அடிப்படையில் இது இறைவனுக்கான காணிக்கையுடன் தொடர்புடைய ஒரு ஆன்மீக நிகழ்வாகும் என்று குறிப்பிட்டார். திருவழிபாட்டு ஆண்டின் குறிப்பிட்ட காலங்களில், குறிப்பாக கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா அல்லது திரு இதய பெருவிழா காலங்களில் இது தியாகத்தின் ஒரு அங்கமாகவும் செயல்படுவதாக அவர் விளக்கினார். தொடக்க காலங்களில் சிறிய நகரங்களில் ஆலயத்திலிருந்து பவனி புறப்படும் போது இயேசு கிறிஸ்து அல்லது அன்னை மரியாவின் திருவுருவங்கள் இந்த மலர்களின் மீது பவனியாக செல்வதற்காகவே இத்தகைய மலர் கம்பளங்கள் அமைக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த மரபு 1625ஆம் ஆண்டில் வத்திகான் மலர் அலங்கார பிரிவின் தலைவரான பெனெதெத்தோ ட்ரே என்பவர் இந்த பெருவிழாவிற்காக ஒரு சிறப்பு அலங்காரத்தை உருவாக்கியதாகவும் அது பெரும் வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து விரைவில் இத்தாலி முழுவதும் பரவியதாகவும் கூறப்படுகிறது.
இதற்காக மலர்களை சேகரிக்கும் முறை குறித்து பாப்லோ ரூபன் மாஸ்கி அவர்கள் விளக்குகையில், அக்காலத்தில் பொதுவாக உள்ளூர் மக்கள் மலைகள், காடுகள் அல்லது குன்றுகளுக்கு சென்று மலர்களை சேகரித்து வந்ததாக குறிப்பிட்டார். குறிப்பாக இத்தாலியில் கத்தோலிக்க வழிபாட்டு ஆண்டின் மிக முக்கியமான இந்த தருணத்தில் பூக்கும் ஜினஸ்ட்ரா எனப்படும் அழகான மஞ்சள் நிற மலர்களை அவர்கள் சேகரித்ததாக கூறினார். பவனி செல்வதற்கு முன்பாக இந்த மலர்களை தூவி பாதங்களில் மஞ்சள் மலர்களாலான கம்பளத்தை அவர்கள் உருவாக்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்ஃபியோராட்டா என்பது ரோமை நாட்காட்டியில் ஒரு பாரம்பரியம் மட்டுமல்ல, நவீன கலை படைப்புகளின் பிறப்பிடமாகவும் இது திகழ்வதாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 28ஆம் நாளன்று சுமார் 30 பேர் கொண்ட குழுவினர் ஒன்றிணைந்து பலரால் தற்காலிக கலை என்று வர்ணிக்கப்படும் இந்த மலர் அலங்கார பணிகளை தொடங்குவதாக அறியப்படுகிறது. முதல் திருத்தந்தையான புனித பேதுரு மற்றும் சிறந்த நற்செய்தி அறிவிப்பாளரான புனித பவுல் ஆகியோரின் பெருவிழாவன்று அவர்களின் நினைவை போற்றும் வகையிலேயே இந்த தற்காலிக அழகு கலைப்படைப்பு காட்சிப்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த மலர்கள் இறை படைப்பின் அழகையும் புதிய வாழ்வின் வாக்களிப்பையும் அடையாளப்படுத்துகிறது என்றால் அது மிகையாகாது. மறையுரையாற்றும் உரிமை குருக்களுக்கு மட்டுமே உரியது என்று கூறி ஜெர்மானிய ஆயர்களின் கோரிக்கைக்கு வத்திக்கான் திட்டவட்ட மறுப்பு தெரிவித்துள்ளது. அது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். ஜெர்மன் நாட்டு ஆயர்கள் முன்வைத்த முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றுக்கு வத்திக்கான் மறுப்பு தெரிவித்துள்ளது. திருப்பலியின் போது பொதுநிலையினர் மறையுரையாற்ற அனுமதிக்குமாறு அனுமதி கோரப்பட்டிருந்தது. திருஅவை சட்டத்தின்படி இந்த உரிமை குருக்களுக்கு மட்டுமே உரித்தானது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த மார்ச் 30ஆம் நாளன்று சமர்ப்பிக்கப்பட்ட இந்த கோரிக்கை ஜெர்மனியின் ஆயர்கள் மன்ற வழிமுறையின் முற்போக்கான அணுகுமுறையை பிரதிபலிப்பதாக அமைந்திருந்தது. இருப்பினும் இறை வழிபாட்டிற்கான பேராயம் இந்த கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக தெரிகிறது. இந்த கோரிக்கையை தூண்டிய அருள்பணி சார்ந்த அக்கறைகளை பாராட்டும் அதே வேளையில் தற்போதைய ஒழுங்குமுறையை ஒரு சிறப்பு சலுகையின் மூலம் தளர்த்த முடியாது என்பதை பேராயம் மீண்டும் வலியுறுத்துகிறது. ஏனெனில் மறையுரையாற்றும் பொறுப்பை ஒரு குரு அல்லது திருத்தொண்டருக்கு மட்டுமே உரித்தாக்குவது என்பது வெறும் ஒழுங்குமுறை விதி மட்டுமல்ல, அது வழிபாட்டின் உள்ளார்ந்த தன்மையிலிருந்தே உருவாகிறது. மேலும் மறையுரை மற்றும் நற்கருணை கொண்டாட்டத்திற்கு வெளியே பொதுநிலையினர் பங்கேற்பதற்கு திரு அவை பிற வழிகளை வழங்குகிறது என்பதையும் அப்பேராயம் ஆயர்களுக்கு நினைவூட்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குருக்கள் இல்லாத ஆலயங்களில் என்ன நடக்கும்? நம்பிக்கையை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் கிராமப்புறங்களின் இறைவார்த்தை கொண்டாட்டங்கள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலியில் பங்கேற்பது கத்தோலிக்கர்களுக்கு கட்டாயமானது என்று கத்தோலிக்க திருஅவை சட்டம் கூறுகிறது. திருத்தூதர்களின் மரபுப்படி பாஸ்கா மறைப்பொருள் கொண்டாடப்படும் ஞாயிற்றுக்கிழமையானது அகில உலக திரு அவையில் முதன்மையான கடன் திருநாளாக அனுசரிக்கப்பட வேண்டும். எனினும் திருப்பலியை நிறைவேற்ற ஒரு குரு இல்லாத போது என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு திருஅவை சட்டம் பதிலளிக்கிறது. ஒரு குரு இல்லாததாலோ அல்லது வேறு ஏதேனும் தீவிர காரணத்தாலோ நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கேற்பது சாத்தியமற்றதாக மாறினால் நம்பிக்கையாளர்கள் இறைவார்த்தை வழிபாட்டில் பங்கேற்பது பெரிதும் பரிந்துரைக்கப்படுகிறது. இது ஒரு விதிவிலக்காகவே இருக்க வேண்டும் என்றும் வழக்கமாக மாறக்கூடாது என்றும் கூறப்படுகிறது. ஆனால் வளங்கள் குறைவு மற்றும் இறை அழைத்தல்களின் பற்றாக்குறை காரணமாக பல சமூகங்களில் இறைவார்த்தை கொண்டாட்டம் மட்டுமே நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகின் பல பகுதிகளில் இதுவே தற்போது வழக்கமாகிவிட்டதாகவும், குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் மக்கள் தொகை குறைந்த பகுதிகளில் திரு அவையின் குருத்துவ அழைத்தல் நெருக்கடி கடுமையாக உணரப்படுகிறது. இது குறித்து ஸ்பெயின் நாட்டின் சமோரா மறைமாவட்டத்தைச் சேர்ந்த அருள்பணி ஜோஸ் ஆல்பர்டோ சுட்டில் அவர்கள் கூறுகையில், இவை முதியவர்களை அதிகம் கொண்ட மிகச்சிறிய சமூகங்கள் என்றும் ஆனால் அவர்கள் ஆழமான நம்பிக்கையும் கொண்ட எளிய மக்கள் என்றும் குறிப்பிட்டார். ஒவ்வொரு கிறிஸ்தவரைப் போலவே அவர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவரின் நாள் என்பதால் அது மிக முக்கியமானது என்று அவர் கூறினார். இதனாலேயே பல ஆண்டுகளாக இந்த பகுதி முழுவதிலும் தங்கள் மறைமாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் இறைவார்த்தை கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். ஒரு குரு இல்லாத நிலையில் இந்த கொண்டாட்டம் இறைவார்த்தையை அறிவிப்பதையே மையமாக கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் வழிகாட்டுதல்களின்படி பீடமானது நற்கருணைக்கான இடமாக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அங்கு நற்கருணை ஆசீர்வதிக்கும் நிகழ்வு நடைபெறாது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது அசாதாரணமாக தோன்றினாலும் இங்கு நற்கருணை வழங்கப்படலாம் என்றும் ஆனால் அந்த திரு அப்பம் முன்னதாகவே ஒரு குருவால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. ஒரு பொது நிலையினர் ஒருபோதும் ஒரு குருவிற்கு மாற்றாக முடியாது என்றும் இந்த வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கான விதிமுறைகள் நற்கருணை கொண்டாட்டத்தை குரு இல்லாத ஞாயிறு கொண்டாட்டத்துடன் குழப்பிக்கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பல நம்பிக்கையாளர்களுக்கு ஞாயிறு நற்கருணை பெறுவதற்கான ஒரே வழி இந்த கொண்டாட்டம் மட்டுமே. உலகளவில் ஒவ்வொரு 3500 கத்தோலிக்க நம்பிக்கையாளர்களுக்கும் ஒரு குரு மட்டுமே இருக்கிறார் என்ற புள்ளி விவரம்
இந்த சவாலின் தீவிரத்தை பிரதிபலிப்பதாக கூறப்படுகிறது. ஸ்பெயினில் இறைவார்த்தை கொண்டாட்டத்தை வழிநடத்தும் மார்கா லோபஸ் கால்வோ அவர்கள் இது குறித்து கூறுகையில், ஒரு குருவால் கலந்து கொள்ள முடியாத போது தன்னைப் போல இறைவார்த்தை கொண்டாட்டங்களை வழிநடத்துபவர்கள் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். தாங்கள் அப்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது என்பதால் திருப்பலியை நிறைவேற்றுவதில்லை என்றும், ஆனால் ஆசீர்வதிப்பதை தவிர்த்து மற்ற அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கிய முழுமையான வழிபாட்டு சேவையை தாங்கள் மேற்கொள்வதாகவும் அவர் விளக்கினார். இது தங்கள் அண்டை வீட்டாருடன் தொடர்பில் இருப்பதற்கான ஒரு வழிமுறையாகவும், ஒன்று கூடி தங்களை சுற்றியுள்ள மக்களை அறிந்து கொள்வதற்கும், பெரும்பாலும் மறக்கப்படும் இத்தகைய கிராமங்களில் உள்ள மக்களின் தேவைகளை புரிந்து கொள்வதற்கும் உதவுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். திருப்பலியை நிறைவேற்றுவது சாத்தியமில்லாத சந்தர்ப்பங்களில் அதை திருப்பலியுடன் குழப்பிக் கொள்ளாத வரை இந்த வகையான வழிபாட்டிற்கு திருப்பிடம் அனுமதி அளித்துள்ளது. நம்பிக்கையாளர்கள் நற்கருணையில் பங்கேற்பதற்கான ஒரு தற்காலிக ஏற்பாடாக இது செயல்படுவதாக கூறப்படுகிறது. மக்கள் தொகை குறைந்த பகுதிகளில் உள்ளூர் கலாச்சாரத்தையும் சமூக வாழ்க்கையையும் நிலைநிறுத்தும் முக்கிய தூண்களில் ஒன்றாக நம்பிக்கை தொடர்ந்து விளங்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த கொண்டாட்டங்கள் ஒரு குருவால் வழிநடத்தப்படும் திருப்பலியிலிருந்து வேறுபட்டவை என்றாலும், நம்பிக்கையாளர்களின் ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றாமல் விட்டுவிட முடியாது என்பதை திரு அவை அங்கீகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டிஜிட்டல் உலகம் ஏழைகளுக்கு எதிரானதா? 10வது உலக வறியவர் நாளை முன்னிட்டு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் விடுக்கும் சக்தி வாய்ந்த சமூக நீதி பறைசாற்றல் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வருகின்ற 2026ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் நாள் நடைபெறவிருக்கும் 10வது உலக வறியவர் நாளை முன்னிட்டு பெரும்பாலும் செவிமடுக்கப்படாத விளிம்பு நிலை மக்களின் குரல்களுக்கு செவிசாய்க்குமாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ஏழைகளின் பாதுகாவலரான பதுவை நகர் புனித அந்தோனியாரின் திருவிழாவன்று அவர் இந்த செய்தியை வெளியிட்டார். வறுமை மற்றும் சமூக புறக்கணிப்பின் யதார்த்த நிலைகள் குறித்து கவனத்தை ஈர்ப்பதற்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2016ஆம் ஆண்டில் உலக வறியவர் நாளை முதலில் தொடங்கி வைத்தார். ஆண்டவரே ஏழைகளின் அடைக்கலம் என்ற கருப்பொருளின் கீழ் சமூக அநீதிக்கு எதிராகவும், மற்றவர்களை விட தங்களை உயர்ந்தவர்களாக கருதும் மனிதர்களின் மனநிலைக்கு எதிராகவும் திருத்தந்தை லியோ அவர்கள் குரல் எழுப்பியுள்ளார். வருந்தத்தக்க வகையில் பாரபட்சமானதும் கண்டிக்கத்தக்கதுமான ஆணவமிக்க ஊழலால் எழும் சமூக அநீதி இன்றும் பரவலாக காணப்படுவதை நாம் காண்கிறோம் என்று அவரது செய்தி அறிக்கை கூறுகிறது. திருத்தந்தை லியோ அவர்கள் தனது முதல் சுற்றுமடலான மேக்னிஃபிகா ஹியூமானிட்டஸ் ஏட்டில் ஏழைகளின் நற்பண்பு என்று தான் அழைப்பதை குறித்தும் சிந்திக்கிறார். ஒரு சிலரின் கைகளில் தொழில்நுட்ப அதிகாரம் குவிந்திருப்பது சமூகத்தின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் விளிம்புநிலை மக்கள் மீதான கவனத்தை திசை திருப்புகிறது என்று அவர் வாதிடுகிறார். டிஜிட்டல் உலகம் பெரும்பாலும் வறுமையில் வாடும் மக்களுக்கு எதிராகவே செயல்படுகிறது என்பதை திருத்தந்தை லியோ அவர்கள் சுட்டிக்காட்டினார். இன்றைய ஏழைகளை மறக்கப்பட்டவர்கள் மற்றும் விளிம்புநிலை மக்கள் என்றும், அவர்கள் உணவை மட்டுமல்லாமல் ஒரு குரலையும் முகத்தையும் கூட எழுந்து நிற்கிறார்கள் என்றும் திருத்தந்தை அவர்கள் விவரித்தார். சமூக மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புகள் இரண்டையும் விமர்சித்துள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வறுமையை ஆழமாக்கும் சக்திகளுக்கு எதிராக பேச இந்த 10வது உலக வறியவர் நாளை பயன்படுத்துகிறார். மேலும் திரு அவையானது அடைக்கலம், கண்ணியம் மற்றும் மாற்றத்திற்கான ஒரு புகலிடமாக விளங்கும் தனது பணியையும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.